சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கில் தீர்வு காணாது தொடரும் பிரச்சினைகள். யாழில் முன்னாள் ஆட்சியாளர்களை குற்றம் சாட்டியுள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம். மின்சார கட்டணம் மீண்டும் உயர்த்தப்பட வாய்ப்பு, மானியம் வழங்கப்படும் என்கிறார் அனுர. இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டம் கடுமையாக்கப்படும், எச்சரிக்கை விடுத்துள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50வது ஆண்டு பொன்விழா, கிளிநொச்சியில் கலந்துரையாடல். மேற்கு வங்கத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு, வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முறைகேடுகளை தொடர்ந்து நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். வடக்கில் தையிட்டியில் பிரச்சினை போன்று பல வருடங்களாக தீர்வுகள் எட்டப்படாத பல பிரச்சினைகள் முன்னாள் ஆட்சியாளர்களால் உருவாக்கப்பட்டதாகவும் ஸ்ரீலங்கா போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க மற்றும் ராஜபக்சக்கள் போன்ற போலி சண்டீர்களுக்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டோம் எனவும் இவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் எனவும் யாழில் இடம்பெற்ற மே தின கூட்டத்தில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த கால ஆட்சியாளர்கள் உருவாக்கிய பிரச்சினைகள் புற்றுநோய் போன்று பரவி வருகின்றது. இவை யாழ்ப்பாணம், மாத்தறை, கொழும்பு என அனைத்து இடங்களிலும் பரவியுள்ளன. பல வருடங்களானாலும் தீர்வுகள் எட்டப்படக்கூடாது என்ற எண்ணத்தில் சூட்சுமமாக சிந்தித்து கடந்த கால ஆட்சியாளர்கள் பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கின்றார்கள். எனவே இந்த பிரச்சனைகளை நாங்களும் பொறுமையாக சிந்தித்தே தீர்க்க வேண்டும். வடக்கிலும் தையிட்டி பிரச்சனைகள் போன்று வேறு வேறு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த பிரச்சனைகளை வைத்துக்கொண்டே வடக்கில் உள்ள அரசியல் தலைவர்கள் தங்கள் அரசியலை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தையிட்டி விகார பிரச்சனை, குருந்தூர் மலை பிரச்சனை போன்ற பிரச்சனைகளை தீர்க்கும் போது தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை கவனத்தில் எடுக்க வேண்டும். வங்குரோத்தடைந்த அரசியல்வாதிகள் இந்த பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு மீண்டலாத வகையிலேயே நாங்கள் தீர்வு காண முடியும். நாங்கள் போக்குவரத்து துறையிலே பாரிய மாற்றத்தை செய்துள்ளோம். கொழும்பில் ஆரம்பித்தது போன்று யாழ்ப்பாணத்திலும் மெட்ரோ பஸ் திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளோம். வடக்கில் உள்ள மக்களாயினும் சரி, மலையகத்தில் உள்ள மக்களாயினும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வசதிகளை செய்து கொடுப்பதே எமது அரசின் இலக்காகும். இலங்கையில் உள்ள 10 நகரங்களை அபிவிருத்தி அடைந்த நகரங்களாக மாற்றுவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முடிவெடுத்திருக்கின்றார். அந்த 10 நகரங்களில் யாழ்ப்பாணமும் அடங்குகிறது. யாழ்ப்பாண நகரத்திலும் பாரிய அபிவிருத்தி பணிகளை செய்ய உள்ளோம். ராஜபக்சக்கள், ரணில் விக்ரமசிங்க போன்ற போலி சண்டியர்களுக்கு நாங்கள் ஒருபோதும் அடிபணிய மாட்டோம். நாங்கள் அடிபணிவது இந்த நாட்டு மக்களின் ஆணைக்கு மாத்திரமே. இந்த போலி சண்டியர்கள் சிறைகளில் அடைக்கப்படுவார்கள். இலங்கையில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக எந்த ஒரு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் தயங்கப் போவதில்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். தேவைப்பட்டால் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தியாவது குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். களத்துறையில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மே தின பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு எச்சரிக்கையை விடுத்துள்ளார். கடந்த காலங்களில் நாட்டின் எந்த பகுதியிலும் இனவாத அல்லது மதவாத மோதல்கள் ஏற்பட அரசாங்கம் இடமளிக்கவில்லை என்பதை அமைச்சர் நலிந்த ஜெயதிச சுட்டிக்காட்டினார். இனங்களுக்கிடையே அல்லது மதங்களுக்கிடையே முருகல் நிலையை ஏற்படுத்த யாராவது முயற்சித்தால் அவர்களுக்கு எதிராக பாரபட்சமின்றி சட்டம் பாயும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக இருக்கும் சட்டங்களை பயன்படுத்தி அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் எனவும் தேவைப்பட்டால் பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குற்றவாளிகளை நீண்ட காலம் தடுத்து வைத்து விசாரணை செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டால் தடுப்பு காவல் உத்தரவுகளை பிறப்பித்து அவர்கள் உள்ளே தள்ளப்படுவார்கள் என அமைச்சர் கடும் தொனியில் எச்சரித்துள்ளார். யாராவது நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்த முயன்றால் அதற்காக உள்ள சட்டங்களின் கீழ் அவர்கள் உள்ளே தள்ளப்படுவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50வது ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு கிளிநொச்சியில் கலந்துரையாடல் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில் எதிர்வரும் 14ஆம் தேதி வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50வது ஆண்டு எழுச்சி மாநாடு இடம்பெறவுள்ளது.
இந்த நிகழ்வு தொடர்பாக மக்களுக்கு தெளிவுபடுத்தல்களை வழங்கி அணிதிரட்டும் நோக்கில் இன்றைய தினம் மாவட்ட மட்ட கலந்துரையாடல் கிளிநொச்சி திரேசா ஆலய மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது. வேலன் சுவாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் கிறிஸ்தவ மத தலைவர்கள், பொதுமக்கள் அமைப்புகள் சார்ந்த பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கலந்துரையாடலில் யாழ் வட்டுக்கோட்டை பிரகடனத்தின் முக்கியத்துவம், அதன் தற்போதைய பொருத்தம் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து விரிவாக கருத்துக்கள் பரிமாறப்பட்டுள்ளன. இலங்கையில் எதிர்வரும் 10ஆம் தேதியளவில் மீண்டும் 11% மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டத்தில் இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் மின்சார கட்டணம் குறைக்கப்படும் என வாக்குறுதி அளித்த போதிலும் இந்த மாதம் 10ஆம் தேதி அளவில் மீண்டும் 11% வரை மின்சார கட்டணம் உயர்த்தப்பட வாய்ப்புள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். நிலக்கரி இறக்குமதியில் இடம்பெற்ற ஊழலால் ஏற்பட்ட 18 பில்லியன் ரூபாய் இழப்பை மக்கள் மீது சுமத்த வேண்டாம் என சர்வதேச நாணய நிதியம் அறிவுறுத்தியுள்ளது எனவும் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். எனினும் அரசாங்கம் அதனை மறைமுக வரிகள் மூலம் மக்களிடமே வசூலிக்க தயாராகி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். உணவு, மருந்து மற்றும் விவசாய உபகரணங்களுக்கான வெட் வரியை நீக்குவதாக கூறிவிட்டு நடைமுறையில் சமூக பாதுகாப்பு வரியுடன் சேர்த்து சுமார் 22% வரை வரி வசூலிக்கப்படுவதாகவும் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். உலகச் சந்தையில் நிலவும் அசாதாரண நிலைமைகள் காரணமாக இலங்கையில் எரிபொருள் விலையை சிறிதளவு உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டாலும் 96% சாதாரண நுகர்வோரை அது பாதிக்காத வகையில் அரசாங்கம் 1500 கோடி ரூபாய் மானியத்தை ஒதுக்கியுள்ளதாக ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். மகரகமவில் நேற்று நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மே தின பேரணியில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக எரிசக்தி துறையில் பெரும் நெருக்கடி காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் வேகமாக உயர்ந்து செல்வதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போது 1 லிட்டர் டீசல் 382 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. ஆனால் அதன் உண்மையான விலை 482 ரூபாவாகும். அதாவது 1 லிட்டர் டீசலுக்கு அரசாங்கம் 100 ரூபாய் மானியமாக வழங்குகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு எரிபொருள் மானியம் வழங்குவதற்காக மட்டும் அரசாங்கம் பாரியளவு நிதியை ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனினும் உலக சந்தையில் விலை தொடர்ந்து அதிகரித்தால் உள்நாட்டிலும் சிறிதளவு விலையை உயர்த்த வேண்டியது அவசியமாகும் என தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டாலும் 96% சாதாரண நுகர்வோரை அது பாதிக்காத வகையில் அரசாங்கம் 1500 கோடி ரூபாய் மானியத்தை ஒதுக்கியுள்ளதாக ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். தமது அரசாங்கம் உழைக்கும் மக்களுக்கானது எனவும் உலகளாவிய நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் பொதுமக்களின் சுமையை குறைக்க அதிகபட்ச மானியங்களை வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எனவும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நிலக்கரி மற்றும் எரிபொருள் வெளியேற்றம், அத்துடன் நீர்மின் உற்பத்தி நிலையங்களில் நீரின் அளவு குறைந்துள்ளமை போன்ற சவால்களை எதிர்கொள்ள அரசாங்கம் முறையான திட்டமிடலுடன் செயற்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் மேற்கு வங்காளத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முறைகேடு செய்யப்பட்டதாக எழுந்த முறைப்பாடுகளை அடுத்து குறிப்பிட்ட தொகுதிகளில் இன்று மறுதேர்தல் நடத்தப்படுகிறது. நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் இன்று மீண்டும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மேற்கு வங்கத்தில் 152 தொகுதிகளுக்கு கடந்த 23ஆம் தேதி முதற்கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. அப்போது மிகப்பெரிய அளவில் வன்முறை, மோதல், வாக்கு இயந்திரம் சேதப்படுத்துதல் போன்ற சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை. இதனால் எந்தவொரு வாக்குச்சாவடியிலும் மறு வாக்குப்பதிவு நடத்தப்படவில்லை. 142 தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு கடந்த 29ஆம் தேதி நடைபெற்றது. இதில் வாக்கு இயந்திரத்தில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் 2 தொகுதிகள் உட்பட 15 வாக்குச்சாவடிகளில் இன்று மறு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகின்றது. இதன்படி மார்க்ரெட் பசிம் தொகுதியில் 11 வாக்குச்சாவடிகளிலும், டைமண்ட் ஹார்பர் தொகுதியில் 4 வாக்குச்சாவடிகளிலும் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்று வருகின்றது. நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் இன்று மறுவாக்குப்பதிவு நடைபெற்று வருகின்றது. ஈரான் மீது மீண்டும் பெரிய அளவிலான ராணுவ தாக்குதல்கள் தொடங்க விரும்பவில்லை எனவும் இருதரப்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
ஈரான் மீது மேலும் தாக்குதல்கள் நடத்தப்படுமா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு தான் ஏன் அதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று பதிலளித்து தனது அடுத்த கட்ட திட்டங்களை ரகசியமாக வைத்துள்ளார். ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் முற்றுகை மிகவும் நம்ப முடியாததாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் உள்ளதாக குறிப்பிட்ட அவர் இந்த மோதலை தற்போதைய நிலையில் முடிவுக்கு கொண்டு வந்தாலும் அமெரிக்கா ஒரு மாபெரும் வெற்றியை அடைந்திருக்கும் என்றும் கூறியுள்ளார். இந்த மோதலில் இருந்து அமெரிக்கா இப்போது வெளியேறினால் ஈரானை மீண்டும் கட்டியெழுப்ப அவர்களுக்கு 20 ஆண்டுகள் வரை ஆகலாம் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். போருக்கு பின்னர் உலகளாவிய ரீதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயுவின் விலை கடுமையாக வீழ்ச்சியடையும் என்று அவர் கணித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடக்கில் தீர்வு காணாது தொடரும் பிரச்சினைகள். யாழில் முன்னாள் ஆட்சியாளர்களை குற்றம் சாட்டியுள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம். மின்சார கட்டணம் மீண்டும் உயர்த்தப்பட வாய்ப்பு. மானியம் வழங்கப்படும் என்கிறார் அனுர. இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டம் கடுமையாக்கப்படும் எச்சரிக்கை விடுத்துள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50வது ஆண்டு பொன்விழா. கிளிநொச்சியில் கலந்துரையாடல். மேற்கு வங்கத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முறைகேடுகளை தொடர்ந்து நடவடிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.